இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நமக்கு திருவை கொடுத்திருக்கிற நற்செய்தி லூக்கா 12ஆம் அதிகாரம் 1 முதல் 7 முடிய. இந்த வார்த்தையிலே பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால், எதற்கும் பயப்படாதீர்கள், எதற்கும் கவலை கொள்ள வேண்டாம், தைரியமாக இருங்கள். ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியவற்றை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார். அதாவது குறிப்பாக பரிசேயர்களை அவர் மையப்படுத்துகின்றார். காரணம் என்னவென்றால், அந்த பரிசேயர்கள் உள்ளொன்று வைத்து புறமென்று செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். உள்ளே தங்களுக்கென்று வாழக்கூடியவர்கள், வெளியே மக்களுக்காக வாழ்வதாக காட்டிக்கொள்ளக்கூடியவர்கள். ஆக இப்படிப்பட்ட மனிதர்களை நம்ப வேண்டாம் என்று சொல்லுகின்றார். இன்னும் அவர் சொல்லுகின்ற ஒரு விஷயம் என்னவென்றால், நம்மை துன்புறுத்துகின்ற மக்களை கூட நாம் பெரிதாக கண்டு அஞ்ச வேண்டாம். ஆனால் இந்த பரிசேயத்தனத்தை பார்த்து நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். இதை நாம் இந்திய வாழ்வில் ஒப்பிட்டு பார்க்கும் என்றால், சமூக ஊடகங்களை நாம் எட்டி பார்க்கலாம். சமூக ஊடகங்களிலே பலர் தங்களை மகிழ்ச்சியாக வெளிப்படுத்துகின்றார்கள். ஷார்ட்ஸ் போடுவதாக இருக்கலாம், சிறு சிறு கதைகள் போடுவதாக இருக்கலாம், பல செய்திகள் கொடுப்பதாக இருக்கலாம். தாங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதாக மற்றவர்களுக்கு காண்பிக்கின்றார்கள். ஆனால் உண்மையிலேயே அவர்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கிறதா, வெற்றி இருக்கிறதா என்று பார்க்கின்ற பொழுது பல நேரங்களிலே அவர்கள் தோல்வியையும் இன்னொன்று வெறுமையையும் சந்தித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதேபோன்று அன்பை பற்றி அதிகமாக பேசுகின்றவர்களிடத்திலே உள்ளுக்குள்ளே கவலை அதிகமாக இருக்கும். தனக்கு கிடைக்காத ஒன்றை பேச முற்படுகின்றார்கள், தனக்கு கிடைத்தது போன்ற ஒரு கனவிலே. இன்னும் நாம் சொல்லுகின்ற பொழுது நம்பிக்கை, விசுவாசம். நாம் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு போகின்றோம், ஜபிக்கின்றோம் என்று அன்றைய தினத்தில் நம்பிக்கை வெளிப்படுத்துகின்றோம். ஆனால் திங்கட்கிழமை ஆகிவிட்டால் நாம் என்ன செய்து விடுகின்றோம்? அந்த நம்பிக்கையை மறுதளித்து விட்டு உண்மைக்கும் நேர்மைக்கும் எதிரான பல செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். ஆக இங்கே நாமும் பரிசேயர்களைப் போன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகின்றார். ஆகவே இவற்றிலிருந்து நாம் மாற்றம் பெற வேண்டும் என்பது. ஆக இயேசு நம்முடைய பலவீனத்தை வெளிப்படுத்துகின்றார் என்றால், நம்மை அவர் பாதாளத்தில் தள்ளுவதற்காக அல்ல, துன்புறுத்துவதற்காக அல்ல, மாறாக நம்மீது அன்பு கொண்டதனால் நாம் அவற்றிலிருந்து வெளிவந்து மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதற்காக அந்த ஒரு அழைப்பின் நமக்கு கொடுக்கின்றார். அதுபோன்று இரண்டாவது செய்தியாக ஆண்டவர் சொல்லுவது என்னவென்றால், எதுவும் மறைக்கப்பட போவதில்லை, எல்லாம் வெளிப்படுத்தப்படும் என்பதுதான். ஆக இந்த உலகிலே நம்முடைய வாழ்வு, ஒருவேளை நாம் தவறாக வாழ்ந்திருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்வு வெளிப்படுத்தப்பட்டு விட்டால் அதிலிருந்து மாற்றம் பெறுவதற்கு, நம்முடைய வாழ்வை மாற்றியமைத்துக் கொள்வதற்கு நாம் முற்பட்டு நம்முடைய வாழ்வை மெருகேற்ற வேண்டுமே ஒழிய, என்னை பற்றிய வாழ்க்கை முறை மற்றவர்களுக்கு தெரிந்து விட்டது, ஆகவே நான் என்னை அழித்துக் கொள்ள வேண்டும் என்று தன்னைத்தானே தண்டிக்கின்ற ஒரு நிலை வேண்டாம் என்று சொல்லுகின்றார். காரணம் என்னவென்றால், இந்த உலகத்திலே சீக்ரெட் என்று ஒன்று இல்லை. கடவுள் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றார். இன்று நாம் சமூக ஊடகங்களிலே பயணிக்கின்றோம். சமூக ஊடகங்களில் ஏதாவது மறைத்து வைக்க முடியுமா? நாம் சீக்ரெட் ஃபோல்டர்ஸ் எல்லாம் வைத்திருக்கிறோம். ஆனால் எப்படி வைத்திருந்தாலும் அதை எடுக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக இருக்கத்தான் செய்கின்றார்கள். ஏன் அந்த அப்ளிகேஷனில் சாஃப்ட்வேர் வைத்திருக்கின்றவர்களே அதை திறந்து அவற்றை நம்முடைய ப்ரொஃபைல்ஸ், நம்முடைய சீக்ரெட் விஷயங்களை எல்லாம் எடுத்து பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடம் கேட்பது என்னவென்றால், பி டிரான்ஸ்பரண்ட், நீங்கள் திறந்த உள்ளம் கொண்டவர்களாக இருங்கள். பி ஓப்பன், எதுவும் மனதுக்குள் நீங்கள் மறைத்து வைக்க வேண்டாம். அப்படி என்றால் உண்மையான ஒரு வாழ்வை வாழுங்கள் என்று நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது, உங்களுடைய உடலை கொள்பவர்களுக்காக நீங்கள் அஞ்ச வேண்டாம், மாறாக உங்கள் ஆன்மாவின் மீது எவருக்கு அதிகாரம் இருக்கிறதோ அவரை கண்டு அஞ்சுங்கள் என்று சொல்லுகின்றார். ஆனால் நாம் என்ன செய்கின்றோம்? இறைவனை பார்த்து அஞ்சுவதற்கு பதிலாக இந்த உலகில் உள்ளவர்களை பார்த்து அஞ்சுகின்றோம். எடுத்துக்காட்டிற்கு சொல்ல வேண்டும் என்றால், இந்த சமூக ஊடகங்களில் இருக்கின்றவர்கள் தன்னிடம் இருக்கின்ற அந்த ஃபாலோவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக வேண்டும் என்ற ஆசையிலே, அல்லது ஒரு குறிப்பிட்ட அளவு வந்த பின்பு அதுவரைக்கும் உண்மையை பேசிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் ஒரு நிலையை தொட்ட பின்பு அவர்கள் தங்களுடைய நிலை தடுமாறி தவறான பாதைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் பல இருக்கிற காரணம், நமக்கு வந்தவர்களை நாம் விட்டுவிடக்கூடாது என்பதற்காக உண்மைக்கு எதிரான ஒரு செயலை செய்யக்கூடியவதாக இருப்பதையும் நாம் பார்க்கின்றோம்.
அதே போன்று மக்கள் நம்மை வெறுத்து விடுவார்கள் என்ற ஒரு பயம், கடவுளிடமிருந்து நான் வெறுக்கப்படுவேன் அல்லது ஒதுக்கப்படுவேன் என்ற ஒரு பயம், இதுபோன்று பல பயம் நம்முடைய அன்றாட வாழ்விலே நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அவைகளிலிருந்தெல்லாம் நாம் விடுபட்டு வர வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். ஆகவே அவர் என்ன சொல்லுகின்றார்? உங்களுடைய உடலை கொள்பவர்களுக்கு நீங்கள் அஞ்ச வேண்டாம். ஆன்மாவின் மீது எவருக்கு அதிகாரம் இருக்கிறதோ அவரிடம் நீங்கள் சரணடையுங்கள் என்று சொல்லுகின்றார். ஆக ஆன்மாவின் மீது அதிகாரம் உள்ளவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான், அன்புக்குரியவர்களே. அதுபோன்று நான்காவதாக சொல்லுகின்றார், உங்களுடைய தலைமுடி எண்ணப்பட்டு இருக்கிறது. ஆக இறைவன் நம்முடைய வாழ்விலே முழுமையாக அங்கம் வைத்திருக்கின்றார். அவர் நம்மை மறக்கப் போவதில்லை, மறுப்பதும் இல்லை. நம்மை எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கின்றார், நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களே, இறைவன் மீது ஆழ்ந்த நம்பிக்கையை வைக்க வேண்டும், பற்று வைக்க வேண்டும். அதுபோன்று உண்மையாக நேர்மையாக வாழ வேண்டும். எந்த சூழலிலும் நேரிய பாதையை விட்டு தவறி சென்று விடக்கூடாது என்பதுதான் இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற அழைப்பாக இருக்கிறது. அதை சிந்தித்தவர்களாக இன்றும் வாழும் இல்லாமல் இறைவா, உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்வை நாங்கள் மாற்றியமைத்திட எங்களுக்கு வேண்டிய அருளையும் ஆற்றலையும் தந்தருள எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.